வணக்கம். வள்ளுவரே, ஒரு மனிதன் பெரிய மனிதரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது வள்ளுவரே? அப்பனே, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பியே, உன் நண்பன் யார் என சொல், நீ யார் என சொல்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி தான் பெருந்தன்மை கொண்ட பெரிய மனிதர்கள் அறிவும் ஒழுக்கமும் இல்லாத அற்பர்களுடன் சேர மாட்டார்கள். அற்ப புத்தி உள்ளவர்கள் வீட்டில் பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ உறவு பாராட்டவோ ஏன் நட்பு பாராட்டவோ அஞ்சி ஒதுங்கி அவற்றை தவிர்ப்பார்கள். மாறாக சிறுமை குணம் உள்ளவர்களோ தங்களைப் போலவே சிறுமை குணம் உள்ள அற்பர்களிடம் உறவும் நட்பும் வைத்துக் கொள்வார்கள். இந்த கருத்தை தான் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும்னு அற்பர்களுடன் சிறுமை குணங்கள் உள்ளவர்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தும் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் 451வது குறளை எழுதி வச்சேன். ஆகா, அற்புதம் வள்ளுவரே! பெரியவர்கள் யார், சிறியவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் யாரிடம் சேர்ந்து பழகுகிறார்கள் என்பதை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுத்துட்டீங்க. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் என்ற குறள் மூலமாக அறிவும் ஒடுக்கமும் இல்லாத அற்பர்களோடு சிறுமை குணம் உள்ளவர்களோடு சேர்ந்து பழகாமல் இருந்தால்தான் நாம் பெரிய மனிதர்கள் ஆக முடியும்னு அருமையா புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.